ஹாய் நண்பர்களே, எல்லோரும் நல்லா இருக்குங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இந்த வீடியோ என்ன சொல்ல வரேன்னா, நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தது கேளக்கர் சித்தரப்பாவுடைய ஃபஸ்ட்டு மந்திரம். அது நான் இந்த +2 எக்ஸாம் ஆரம்பிക്കുന്ന டைமில் நான் ஒரு 48 நாள் நான் ஜெபம் பண்ணியிருந்தது. ஆனால் ஒரு சூழ்நிலை காரணமாக எனக்கு 48வது நாளில் வந்து பூஜையில் வீடியோ எடுத்து போட முடியாமல் சுச்சுவேஷன் வந்துருச்சு. அதனால் போட முடியல. ஆனாலும் எனக்கு அது கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது சிம்பிளான முறையில். அப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் மெயினாக இந்த +2 எக்ஸாம் எங்கள் பாப்பாவும் +2 எக்ஸாம் எழுதியிருந்தது. அப்போது ரிசல்ட் வந்துருச்சு. அவளோட என்ன வேண்டுதல் வச்சுருந்தேன்னா, அவளுக்கு பிஎஸ்சி காலேஜில் சீட்டு கிடைக்கிற மாதிரி அவளுக்கு மார்க் வரணும் அப்படின்னு. அப்போ இது அவள் சொல்லும்போது நான் என்ன சொன்னேன்னா, நீ படிச்சிருந்தா கண்டிப்பாக உனக்கு வந்து சாமி வந்து உனக்கு எல்லாமே ஞாபகப்படுத்தி கொடுப்பாங்க. உனக்கு தெரிஞ்ச ஆன்சர் எல்லாமே நீ படித்த கொஸ்டின் வந்திருந்தால் கண்டிப்பாக நீ சாமி கும்பிடுங்க. சாமி வந்து உனக்கு எல்லா ஆன்சரும் வந்து உனக்கு ஞாபகப்படுத்தி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தது. அப்போ அதே மாதிரி அவளும் முயற்சி பண்ணேன். கண்டிப்பாக நல்லாவே முயற்சி பண்ணேன். அதுக்கு தகுந்த மாதிரி அவளுக்கு வந்து ரிசல்ட்டு வந்துருச்சுங்க. கரெக்டாக கேளக்கர் சித்தரப்பாவுக்கு அங்கே சில பிரதிஷ்டை நடക്കുന്ന அன்னைக்கு தான் எனக்கு அங்கே அவங்க கவுன்சிலிங் எங்களை கூப்பிட்டது. நான் அதனால நான் ஒரு டெஸ்ட்டு வச்ச மாதிரி நான் ஊருக்கு போயிட்டு அங்கேருந்து முன்னாடி நேரமாக வந்த விஷயமே அந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி தான் நேரமாக நாங்கள் ஊர்லேருந்து இங்கே கிளம்பி வந்தது. அதனால் கரெக்டாக எனக்கு 11ஆம் தேதி எனக்கு காலையில்னு அழைப்பு வந்ததுனால கோவிலுக்கு போக முடியல. ஆனாலும் என்னுடைய அப்பாவோட அந்த அன்னைக்கே எங்களை கவுன்சிலிங் கூப்பிட்டு எங்கள் பாப்பாவுக்கு அன்றைக்கே காலேஜில் வந்து மெரிட்டில் சீட்டு கிடச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுத்த ஒரு விஷயம் எனக்கு. அப்புறம் நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்த போன வழியில் நிறைய ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளை அப்படியே ரோடெல்லாம் அந்த சைடிலெல்லாம் செடிகளெல்லாம் நிறைய வச்சுருக்கங்கிட்டு என்னமோ தெரியல. ஆனாலும் ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளை நிறைய க்ராஸ் பண்ணிகிட்டே இருந்தது. அது பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு அங்கே போக முடியலனாலும் பரவாயில்ல, அப்பா எனக்கு வழித்துணையாக எனக்கு கூடயே வந்தது மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. அப்போது எப்போவுமே சாமி கும்பிடும்போது நான் பாப்பாக்கிட்டே சொல்லுவேன், நீ சாமி கும்பிடுனது ஓகே, ஆனாலும் நீ படிக்காமல் முயற்சி பண்ணாமல் நீ சாமி கும்பிட்டுட்டு இருந்தால், இல்லைன்னா ஒரு வேண்டுதல் எனக்கு எக்ஸாமில் பாஸ் பண்ணி கொடுத்துருன்னு சொல்லிவிட்டு நீ வேண்டுதல் வச்சுருந்தா கண்டிப்பாக நீ அதுக்கு தகுந்த மாதிரி நீ உன்னோட பக்கத்தில் நீ முயற்சி பண்ணணும். அப்போ தான் சாமி உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு. இது மட்டும் இல்லை, எல்லா விஷயம் அப்படி தான். நம்ம நிறைய பேர் ஒவ்வொரு பரிகாரம் அது இதெல்லாம் எடுக்கும்போதும் நாம் சைடுலேருந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்தால் மட்டும்தான் கடவுள் சப்போர்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். இல்லாமல் ഞാൻ വേണ്ടുதல் வச்சுருக்கு சாமிக்கிட்ட, ഞാൻ சாமிக்கு வழிபாடெல்லாம் பண்ணியிருக்கு, எனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கும் முயற்சி பண்ணாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக அது நடக்காது. எப்போவுமே நமக்கு அது ஒரு பாசிட்டிவாக நம்ம திங்க் பண்ணி அதுக்கு தகுந்தவாற்ப நம்ம அதை முயற்சி பண்ணிகிட்டு இருந்தால் மட்டும்தான் சாமி சைட்லேருந்து நமக்கு சப்போர்ட்டு கிடைக்கும் நண்பர்களே. அப்போது இப்போ ரிசல்ட் எல்லாம் வந்து முடிஞ்சிச்சு. அவளுக்கு 600ல் 564 மார்க் கிடச்சிது. அவளை நினச்ச மாதிரி ஆசித்த மாதிரி அவளை மெரிட் சீட்டில் பிஎஸ்டி காலேஜில் சீட்டு கிடச்சிது. போய் எல்லாம் அட்மிஷன் போட்டுட்டு வந்துட்டேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. நான் ஆத்மார்த்தமாக நான் சாமிக்கிட்டே கேட்குற விஷயங்கள் எல்லாமே எனக்கு கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஆனால் ஒரு பக்கம் பார்க்கும்போது சில விஷயங்கள் எனக்கு லேட் ஆகுது. அதுக்கும் எனக்கு ஒரு கஷ்டம் கிடையாது. அதாவது நான் அந்த ஒரு லேட் ஆகுறதா அந்த விஷயத்தில் எனக்கு ஏதோ கர்மவினை பேலன்ஸ் நிற்கிது. அதுவும் கழித்து மட்டும்தான் எனக்கு அது வந்து கிடைக்கும் அப்படின்னுள்ள ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்கு தகுந்த போல் நான் கண்டிப்பாக முயற்சி பண்ணால் நம்மளுக்கு கடவுள் சப்போர்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும்.